தமிழக காவல்துறையில சாதி வெறி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். சாதி வெறி. அவங்க சாதிக்காரன் தப்பு பண்ணணும்னு சொன்னா தட்டி கொடுத்து சின்ன வழக்கா போட்டு பார்த்துக்கலாம் போடாங்கிறது. அதே நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க சின்ன தவறு பண்ணா கூட இங்க நடந்தது இன்னைக்குமே என்னைக்குமே இந்த சமூகத்துக்காக செல்வகுமார் ஆளா நிற்பான். என் சமூகம் நிற்கும். என் கூட பயணிக்கிற அத்தனை ஓட்டு போடுவான். 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுற சாதி, 2000 ரூபாய் கொடுத்தா எதை வேணாலும் செய்யற சாதி கேவலமா எடுக்கிறான். வந்து தாய்மார்கள் தேர்தல் வருகிற போது உங்க பகுதிக்கு அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்க வரும்போது ஆரம்பத்தை எடுத்துட்டு போய் நிற்காதீங்க. எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது, பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியும். பெரும் தமிழகத்தை யார் கடுமையா எடுத்தான்னு சொன்னா தேவேந்திர வேளாளர் சமூகம் தான் எதிர்த்து உங்களோட கைகோர்த்து நாங்கள் இப்ப நிற்க தயாரா இருக்கோம். எந்த எதிர்ப்பு என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. அங்கிட்டு போய்க்கோங்க. படுகொலைக்கு எல்லாமே மரணம்னு சொல்கிறோம். கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த சகோதரி. மறைக்குதியா? நீதி கேட்டு இந்த இடத்துல நாம போராட்டம் நடத்தினப்போ தம்பிங்க கூப்பிட்டாங்க. உடனடியா முத்தரையர் சமூகத்தின் சார்பில் தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் இங்க வந்து கலந்துக்கிட்டோம். இது 2 பேருமே நட்பு சமூகம். அரசியலுக்காக அல்ல, திராவிட கட்சிகள் மாதிரி ஓட்டு பொறுக்கிய அரசியலுக்காக நான் இந்த இடத்துக்கு வரல. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உறவு முறையோடு தான் என்னை கூப்பிடுவாங்க. மாமான்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப பாசமா இருக்கும் அந்த வார்த்தை. நானும் அவர்களை அப்படித்தான் பார்க்கிறேன். தமிழகம் முழுக்கவே அப்படித்தான் நான் பார்க்கிறேன். என் சமூகத்தில், என் குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய அமைப்புகள் இருக்கு. தேவேந்திர சமூகத்திலே நிறைய அமைப்புகள் இருக்கு. எல்லா தலைவர்களும் இந்த இடத்துல வந்து நிக்கணும். அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளே. சின்ன சின்ன அமைப்புகளாக நாம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கோம். தைரியமா வந்து நிக்கிறோம். தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை இந்த மண்ணில் நாம முன்னெடுத்திருக்கோம். அது மிகப்பெரிய விஷயம். எங்கேயோ நடந்தது தானே அப்படின்னு கண்டுக்காம போகாம நாம இந்த நிகழ்வை முன்னெடுத்து, இது மாதிரியான நிகழ்வு தமிழகம் முழுக்க நமக்கு மாத்திரமல்ல வேறு எந்த சமூகத்துக்குமே ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இந்த இடத்துல நாம நிற்கிறோம். ஏற்கனவே நான் பேசும்போது சொன்னேன், தமிழக காவல்துறையில சாதி வெறி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். சாதி வெறி. அவங்க சாதிக்காரன் தப்பு பண்ணணும்னு சொன்னா தட்டி கொடுத்து சின்ன வழக்கா போட்டு பார்த்துக்கலாம் போடாங்கிறது. அதே நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க சின்ன தவறு பண்ணா கூட இங்க நடந்தது என்னன்னு கேட்டா, ஒரே சமூகத்துக்குள்ள பிரச்சனை, பேசி முடிக்கப்பட்டிருந்த இந்த பிரச்சனை, அதை கொண்டு போய் வச்சு அந்த பையனை கொண்டு போய் உள்ள அரெஸ்ட் பண்ண போகும்போது சகோதரி மருந்தை குடிக்கிறாங்க, இறந்து போறாங்க. அந்த அதிகாரி யாருன்னு பார்த்தா அவங்களும் ஒரு பெண் தான். என்ன ஒரு மானகட்டத்தனமான ஒரு பெண்ணு. அந்த வீடியோல நானும் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறாங்க அந்த காவல்துறையில. அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த ரவுடிகள் எல்லாம் வாஷ் பண்றதுக்காக ஒரு போலீஸ் போட்டுப்பாங்க, ஸ்பெஷல் டீம்னு சொல்லுவாங்க, எஸ்பி டீம். அந்த டீம்ல தான் அதிகமா சாதி வெறி பிடிச்சிருக்கு அவங்களுக்கும். அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தவறு செய்தா என்ன பண்றாங்க?
அதை ஊக்குவிக்கிறாங்க. நம்மள மாதிரி சமூகம் தப்பு பண்ணும் போது என்ன பண்றாங்க, அவர்களுடைய அட்டைச்சு உடைக்கிறான், கைய காலை உடைச்சு. இனிமே எந்த சமூகம் சார்ந்து நம்ம தம்பிங்க போய் ரவுடிசம் பண்றது இல்லை. ஒரு இடத்துல சாதி ரீதியான பிரச்சனை வருது, நமக்கு அடக்குமுறை அங்கே ஏவப்படுதுன்னு சொன்னா அந்த இடத்துல போய் நம்ம தம்பிங்க நிற்கிறாங்க. ஆதிக்க சமூகத்தினுடைய அடக்குமுறைக்கு எதிராக நம்ம தம்பிங்க நிற்கும் போது அவர்களை ரவுடிகளாக சித்தரிக்கிறார்கள். தேவேந்திர குல சமூகத்தில் யாராவது ஒரு தலைவர் வந்தா கூட சரி, ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிச்சிருச்சுன்னா உடனே எங்கள்கிட்ட வர்றது என்ன காரணம் ஏன்னு கேட்டா, நீங்க தான் தென் மாவட்டங்கள்ல தொடர்புல இருக்கீங்க, தமிழகம் முழுக்க ரவுடி முழுக்க வெடிகுண்டு அடிச்சு கொலை செய்யப்படுகிறார்களே, அதெல்லாம் செய்யறது தேவேந்திர குல சமூகம் தான் தயாரிக்குதா, ப்ரொடக்ஷன் பண்றது அவங்க தானா? கேட்க நாதி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த சமூகத்தின் மீது, உழைக்கிற மக்கள் மீது, யதார்த்தமா பழகிற மக்கள் மீது, அரசியல் செய்யாத, வேலைக்கு போனோமா உழைச்சமா விவசாயம் பார்த்தோமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்க சமூகத்தின் மீது தமிழகம் முழுக்க அடக்குமுறை ஏவுகிறார்கள். இதை வன்மையா கண்டிக்கிறோம். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். காவல்துறைக்கு சாதி வெறி வரக்கூடாது. அதான் சொன்னேன் ஏற்கனவே, இதே மேடையில சொன்னேன், அப்படி உங்களுக்கு சாதி வெறி பிடிச்சிருச்சுன்னு சொன்னா சட்டையை கட்டி வச்சுட்டு உங்க சாதி சங்கத்துல போய் சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னேன். இங்க ஒரு வழக்கறிஞர் வந்திருக்காரு போன முறை என் கூட. அந்த பையன் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். நீ எப்படி அங்க வந்த? அவரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். இப்படி வந்த, உன் மேல பொய் வழக்கு போடுவேன். அவங்க கூட உனக்கு என்ன தொடர்பு? என் கூட நீ என்ன சாதி, அவங்க என்ன சாதி? போலீஸ் கேட்கிற கேள்வியை பாருங்க. நாடு சுடுகாடாக போகுது. காவல்துறை இந்த மாதிரியான கேள்விகளை முதல்ல கேட்கலாமா? அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள், காவல்துறை உட்பட அனைவருக்குமே சாதிய சிந்தனை மேலோங்கி நிற்குது. ஸ்கூல்ல பார்த்திருக்கோம், கல்லூரியில் பார்த்திருக்கோம், கிராமங்கள்ல காவல்துறை இவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய, போக்கை கற்றுத்தரக்கூடிய காவல்துறையில சாதி வெறி பிடித்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்து. இதை யார் எதிர்த்து போராடணும்னு சொன்னா, ஐயா இமானுவேல் சேகரன் ஐயா காலத்திலிருந்து யார் எதிர்க்கிறா? தென் தமிழகத்தில் யார் கடுமையா எதிர்த்தான்னு சொன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான் எதிர்த்து இருக்கீங்க. உங்களோட கைகோர்த்து நாங்க இப்ப நிக்க தயாரா இருக்கோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, அரசியல் இல்லை. நீ என் சகோதரன், நான் உன்னுடைய சகோதரன். ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்போம், அடக்குமுறைக்கு எதிராக நிற்போம். அந்த இடத்துக்கு வந்திருக்கும். நிறைய நிகழ்ச்சி எனக்கு வந்தோட சங்கடமா போச்சு. எனக்காக காத்திருக்க மாதிரி ஒரு சூழல் இருந்தது. எல்லாத்துக்கிட்டும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் லேட்டா வந்ததுக்கு. அதனால நான் அதிகம் பேச விரும்பல. நிறைய அண்ணங்கள்லாம் இருக்காங்க, பேசுவாங்க. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்காக செல்வகுமார் ஆளா நிற்பான். என் சமூகம் நிற்கும். என் கூட பயணிக்கிற அத்துணை தம்பிகளும் நிற்பாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நிற்பாங்க. இந்த இடத்துல உறுதி குறித்து இது படுகொலை பேசும்போது அப்படி பேசுங்க. மரணம் அல்ல, படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணமான காவல்துறை மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஐயா சொன்ன மாதிரி கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தா 10 லட்சம் முதல் பட்டதாரிங்க. ஒவ்வொரு திமுக குடும்பத்திலும் இது மாதிரி ஒரு அழகான பெண்ணு படிச்சு முதல் பட்டதாரியா வந்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டை மருந்தை குடிச்சு செத்துன்னு சொன்னா உன் வீட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? மனசு எப்படி பதவதைக்கும்? மனிதாபிமானம் இல்லை. இன்ன வரைக்கும் எந்த நிவாரணம் அறிவிக்காம, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா?
இதே ஒரு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா தமிழக அரசாங்கம் கதறுவான். இதே ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, இது மாதிரி ஒரு மரணம் நடந்துருச்சுன்னு சொன்னா இதே மாதிரிதான் பதறுவான். ஏன்னு சொன்ன அவன் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பான். ஆனா நம்ம தேர்தல் இப்ப வருவோம், பேசுவோம். ரெண்டு சமூகத்தையும் தான் சொல்றேன், முத்துரையரையும் சொல்றேன், தேவேந்திர சமூகத்தையும் சொல்றேன். தேர்தல் வந்துருச்சுன்னு சொன்னா திருவிழா யாருக்குன்னா நமக்கு தான் திருவிழா. ஒரு நாளைக்கு 500 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் சம்பளம் வாங்குவோம். ரெண்டு சமூகத்தில் இருக்க ஆம்பளைங்க, ரெண்டு சமூகத்தில் இருக்க பெண்கள் 500 ரூபாய், 600 ரூபாய் சம்பளம் வாங்குவோம் வயல் வேலைக்கு போய். ஆனா அந்த தேர்தல் திருவிழா நடக்கிற நேரத்துல ஒரு நாள் 500 ரூபாய் அவனுக்கு 50,000 ரூபாய் மாதிரி தெரியுதுங்க. தாய்மார்களே, 50,000 ரூபாய் மாதிரி தெரியுது. அதை வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டோன்னா அவன் என்ன நினைக்கிறான் தெரியுங்களா? கேவலமா நினைக்கிறான். காசு கொடுத்தா ஓட்டு போடுவான். 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுற சாதி, 2000 ரூபாய் கொடுத்தா எதை வேணாலும் செய்யற சாதி கேவலமா நினைக்கிறான். தயவு செஞ்சு இங்க வந்திருக்க தாய்மார்கள், தேர்தல் வருகிற போது உங்க பகுதிக்கு அரசியல்வாதிங்க ஓட்டு கேட்க வரும்போது ஆரத்தி தட்டை எடுத்துட்டு போய் நிக்காதீங்க. எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது? பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுது. போய் வரிசையா நிற்போம். ரெண்டு தடவையும் சொல்றேன். இப்படி எப்படி நிற்போம்? வரிசையா ஆராய்ச்சி எடுக்கிறோம்னா ஒரு ஆளு பொட்டு வச்சுக்கிட்டு பணத்தை போடாதன்னு சொல்லுங்க. அந்த ஊரை அந்த அரசியல்வாதி மறக்க மாட்டான். பணம் வேண்டாம், எங்கள் ஊருக்கு நீங்க வந்தீர்கள், உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்பதற்காக ஆராய்ச்சி எடுத்தோம், உங்களுடைய பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்க. இந்த நடுக்காவிரி கிராமத்தை அந்த எம்எல்ஏ மறக்க மாட்டார். ஆனா என்ன ஆகுது? வரும்போது ஆராய்ச்சி எடுக்கும் போது பணம் வாங்கிடுறோம், ஓட்டுக்கு பணம் கொடுக்கறான், இலவசமா சேலையை கொடுக்கறான். நான் எங்க கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவேன், அதை இங்க இருக்க தாய்மார்களுக்கும் சொல்றேன். ஒரு பெண் இருக்கான்னு சொன்னா அவளுக்கு, அந்த பெண்ணுக்கு அவங்க அப்பா சேலை எடுத்து கொடுக்கலாம். அந்த பெண்ணுக்கானதெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் செய்யலாம். திருமணம் ஆன பிறகு அந்த பெண்ணுக்கு அவருடைய கணவர் சேலை எடுத்து கொடுக்கலாம், அல்லது மற்றதை எடுத்து கொடுக்கலாம். தேர்தல் நேரத்தில் அதிமுக காரண்டி, திமுக காரண்டி சேலை வாங்கி கட்டாம அவன் நமக்கு எண்ணம் முறை அப்படின்னு தயவு செஞ்சு தாய்மார்கள் சொல்லணும். இப்படி நம்ம கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு போறதுனால அவனுங்களை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவன் 10 நாள் கத்துவான். அந்த சமூக தலைவர்கள், இது மாதிரியான தலைவர்கள் வர பிறகு கத்துவான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவன் விவசாய வேலையை பார்க்க போயிருவான். தேர்தல் வரும், பணம் கொடுப்போம், வாக்களிப்போம், யாரும் பார்க்க மாட்டான். அப்படி நினைக்கிறாங்க. இதை மாற்றணும். இதை எங்க இருந்து மாற்றணும்னா உள்ளாட்சியில இருந்து மாற்றணும். உள்ளாட்சி பிரதிநிதியா தேவேந்திர குல வேளாளர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உள்ளாட்சிகள்ல தேவேந்திர குல வேளாளர்கள் பஞ்சாயத்து தலைவரா, கவுன்சிலரா, மாவட்ட கவுன்சிலரா, சேர்மனா வரணும். அதை முதல்ல கொண்டு வரணும். இருக்கக்கூடிய தலைவர்கள் கொண்டு வரணும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்க கொடுப்போம். அரசியல் பின்புறமா உங்களோட கை கோர்க்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு, சகோதரியுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் வரை நீங்கள் போராடுங்கள். உங்களோடு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோடு வந்து கை கோர்த்து உங்களோடு நாங்கள் நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கொண்டு, இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்த அந்த சகோதரனுடைய தம்பி, அவனுக்கு தினேஷ் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது கூட அவன் மனசுல நான் தெரிஞ்சிருக்கேன் பாருங்க. வந்த உடனே எனக்கு கூப்பிடுறான், ஃபோன் பண்றான். தம்பி, அந்த தம்பி பேசுறான். அடுத்த நாள் நான் இங்க வரேன். அதுக்கப்புறம் இப்போ அழைப்பதில் வாட்ஸ்அப்ல போட்டு விடு தம்பின்னு சொன்னேன். நேரா வந்தானே கொடுப்பேன்னு சொல்லி தம்பி வந்தாப்புல நேரா வந்து கொடுத்தாரு. அது என் குடும்பம் மாதிரி. என்னைக்குமே அந்த குடும்பத்திற்கு நான் கடமைப்பட்டவன். எந்த நேரம் வேணுமானாலும் எதை வேண்டுமானாலும் எங்களிடம் கேட்கலாம். இந்த நேரத்தில் உறுதி கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும், சமூக தலைவர்களுக்கும், அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.